الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة صدق الله العظيم. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஏக இறைவனாம் வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வார ஜும்மாவிலே நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி கேட்டறிந்தார். தொடர்ச்சியான இந்த ஜும்மாக்கள் ரமலானுடைய ஜும்மாக்களாக இருக்கின்ற காரணத்தினாலே ரமலானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது அறிவது என்கிற அடிப்படையில் அமைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய ஆவா. அந்த அடிப்படையில் கடந்த வார ஜும்மாவிலே நோன்பினுடைய சிறப்புகளை அறிந்தோம். அதனுடைய சட்டதிட்டங்களை இந்த வாரம் மிச்சம் இருக்கக்கூடிய நேரங்களிலே ஜக்காத்தினுடைய சிறப்புகளையும் அறிய இருக்கிறோம். வரக்கூடிய வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தினுடைய சட்டதிட்டங்களை தெரிய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நோன்பை பற்றிய அந்த ஆயத்திலே உங்களின் மீது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு என்பதாக சொல்லிவிட்டு அதனுடைய இறுதியாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இறையச்சமுடையவர்கள் அப்படிங்கிறத இந்த நோன்பினுடைய விஷயத்தோடு வச்சு பார்க்கும்பொழுது எப்படி இதை நம்ம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாவங்களை விட்டும் விலகி நிற்கும் பழக்கமுடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு என்கிற கடமை வியாக்கம் செய்யப்பட்டது என்பதாக நம்ம விளங்கிக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் ஒன்று முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, உபைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு 2 பெண்மணிகள் நோன்பு வச்சாங்க. மதிய வேளையில் பசி தாங்க முடியல, துடிச்சு போயிட்டாங்க. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து இந்த மாதிரி 2 பெண்மணிகள் நோன்பு வச்சுட்டு பசி தாங்க முடியாமல் துடிச்சு போய் கிடக்கிறாங்க அப்படின்னு செய்தியை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுக்கல. 2வது முறையாக 3வது முறையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு அவரே கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பாத்திரங்களை வரவழைச்சு அந்த பெண்மணிகளை வாந்தி எடுக்க சொன்னாங்க. சின்ன இறைச்சி துண்டும் ஒரு ரத்தமும் கசிஞ்சு அந்த பாத்திரத்தில் வந்து விழுந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹலாலான பொருளை கொண்டு தான் நோன்பு வச்சாங்க, இப்போ ஹராமான பொருளை கொண்டு நோன்பு திறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்ல வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், பிறரை பற்றி புறம் பேசியிருக்கிறார்கள், அதன் காரணத்தினால தான் இந்த நிலைமை என்பதாக சொல்றாங்க. என்றால் புறம் பேசுவது ஹராம், என்றென்றும் ஹராம், அதனுடைய தாக்கம் தான் இதனுடைய பாதிப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், நோன்பு வைத்திருக்கக்கூடிய காலங்களில் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும், இறை சிந்தனைகளில் அதிகமாக நம்முடைய நேரங்களை கழிக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை லேசாக்கி தருவான். பாவமான காரியங்களில், பாவமான சிந்தனைகளில், பாவமான பேச்சுக்களில், பாவமான பழக்க வழக்கங்களில் நோன்பு வைத்த நிலையிலேயே ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நோன்பு பாரமாக கஷ்டமாக யதார்த்தமாக ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் வந்து இதில் அடங்காது. இதுக்குன்னு ஒரு தனி ஒரு வேதனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து தவிந்து கொள்வதற்காக இறை சிந்தனையில ஈடுபடணும். குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, திக்ர் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு நோன்பாளி ஈடுபடுவது தான் அவருடைய நோன்புக்கு ஒத்த ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில 3 விதமான தவறுகள் நம்மிடத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த 3 விதமான தவறுகளுக்கு 3 விதமான நிவர்த்தி இருக்கிறது. முதலாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் இருக்குது, நம்ம அதை தவறு நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அது தவறு அல்ல. நோன்பு அது முறிக்காது, ஆனா முறிக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான தவறுகள், அதனால நோன்பு முறியாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 2வது விஷயம் இருக்குது, சில காரியங்கள் இருக்குது, அதை செய்யறதுனால நோன்பு முறிஞ்சும், அதனுடைய நிவர்த்தி ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு கலா செய்யணும். அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்குது. 3வது சில காரியங்கள் இருக்குது, நோன்பு முறிஞ்சிடும், ரமலான் மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு கலா செய்யணும், அதோட பரிகாரமும் செய்யணும், தண்ட பரிகாரம் செய்யணும்.
கூடுதலாக அதுவும் அவர் மேலே கடமையாகிவிடுது. அப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நோன்பு முறிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஆரம்பமாக தெரிஞ்சுக்கிறோம். முதலாவது, மறதியாக சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தார். எவ்வளவு தண்ணி குடித்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் பல தடவை சாப்பிட்டாலும் நோன்பு வச்சுக்கிறோங்கிறத சிந்தனை இல்லாமல் மறதியாக செஞ்சுட்டாருன்னா அது நோன்பு முறிக்காது. ஆனால் பலமானவராக இருக்கிறாரு, நோன்பு வச்சுருக்கிறோங்கிற சிந்தனையும் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு நினைவுபடுத்தலாம், நீங்கள் நோன்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அதை நிறுத்திக்கிறோம். அவர் நோன்பு முறிக்காது. ஆனால் ரொம்ப பலகீனப்பட்டவராக இருக்கிறாரு, உடல் ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருக்கிறாரு, அவர் மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அல்லாஹ் அவருக்கு கொடுக்குற கிஃப்ட். அந்த ஒரு விஷயத்தையும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து, மிஸ்வாக்கு போடுறதுனால, சுருமா போடுறதுனால, எண்ணெய் தைக்கிறதுனால, அத்தர் பூசுறதுனால, நகம் வெட்டுறதுனால, முடி வெட்டுறதுனால, அல்லது ஏதாவது விக்ஸு தடவுறதுனால, தைலம் தடவுறதுனால, இதன் மூலமாகலாம் நோன்பு முடியாது. ஏன் மிஸ்வாக்குன்னு நான் சொன்னேன்னா, பேஸ்ட்டு போடுவாங்க. அந்த பேஸ்ட்டு போடுறது தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய அந்த சுவை, அதனுடைய ஒரு துகள் தண்ணியோட தண்ணியாக எச்சிலோட எச்சிலாக உள்ள ஒழுங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது நோன்பு முடிச்சிடும். அதனால தான் மிஸ்வாக் போடுறதுனால நோன்பு முடியாது. பேஸ்டாக இருந்தால் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து சொல்லப்படுகிறது. ஊசி போட்டுக் கொள்வதனால நோன்பு முடியாது. உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு, குளுக்கோஸ் ஏற்றுறோம், நோன்பு முடியாது. பரிசோதனைக்காக வேண்டி இரத்த டெஸ்ட் கொடுக்குறோம், நோன்பு முடியாது. இரத்த தானம் செய்கிறது, தானாக வாந்தி எடுக்கிறது, அதுவாக வாந்தி வெளியே வர்றது, இதனால இரத்தம் தானாக வெளியேறதுனால இதன் மூலமாகவெல்லாம் நோன்பு முடியாது. கண்களில் மருந்து போட்டுக்கிறாரு, அவர் கண்ணில் போட்ட மருந்து தொண்டை வரைக்கும் அடைஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது, அப்போ கூட நோன்பு முடியாது, கண்களுக்கு மருந்துடுறதுனால. அதே நேரத்தில் காது வழியாக மூக்கு வழியாக மருந்து செலுத்தினால் நோன்பு முடிச்சிடும். குளிக்கும் போது தன்னை அறியாமையே காதில் தண்ணி உள்ள போயிடுச்சு, நோன்பு முடியாது. தானாக போச்சுன்னா இது மருந்துங்கிறது காதுக்குள்ளே செலுத்தணும், மூக்குக்குள்ளே செலுத்தணுங்கிறக்காண்டி நுழைய வைக்கிறது, நோன்பு முடிஞ்சிடும். தானாக குளிக்கும் போது காதில் தண்ணி போயிடுச்சுன்னா அதில் நோன்பு முடியாது. புழுதி, தூசி, புகை, ஈ, கொசு இது போன்றவைகள் தொண்டைக்குள்ளே சிக்கிக்கிட்டால், தொண்டையை அடைந்து விட்டால் இதனால் நோன்பு முடியாது. சளி, எச்சில் இவைகளை விழுங்குவதின் காரணத்தினால நோன்பு முடியாது. அதே நேரத்தில் எச்சில வாயிலேயே கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அதிகமாக்கி அப்புறம் விழுங்குறது இருக்குது, அது நோன்பு முடிச்சிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து, பல்ல பிடுங்கிறதுனால நோன்பு முடியாது. அதே நேரத்தில் பல்ல பிடுங்கினதுக்கு பிறகு ரத்தம் வருது பாருங்க, அது வாய்க்குள்ளே போயிடுச்சு, தொண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ நோன்பு முடிச்சிடும். கோடை கால வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி குளிக்கிறது, கைகால் முகத்தை கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, ஈர துணி எடுத்து முகத்தில் அப்படியே தடவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நோன்பு முடிக்காது. டயாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக சுத்திகரிப்பு அல்லது ஆக்சிஜன் மூலமா செயற்கை சாதனத்தின் மூலமாக சுவாசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நோன்பு முடிக்காது. மனைவியை முத்தமிடுறது, அணைக்கிறது, ஆசை வார்த்தைகள் பேசுறது, இதன் மூலமாக நோன்பு புரியாது. இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டிய, வெறுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு குளிப்பு கடமையாகிடலாம், சிலருடைய பலகீனம் கடமையாகிடலாம். அப்படி ஒரு கால் விந்து வெளிப்பட்டுருச்சுன்னா அப்போ அவருக்கு நோன்பு முடிச்சிடும். அப்போ அவருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை தவிர்த்துக்கிறணுமா இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொன்னால், முத்தமிட்டாரு, அணைச்சாரு அப்படின்னு சொன்னால் நோன்பு முடியாது. தவிர்க்க வேண்டிய விஷயம், ஆனால் நோன்பு முடியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் நோன்பை முறிக்காத விஷயங்கள். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நாம விளங்கி வச்சிருக்கோம். நோன்பு முறிஞ்சிடும், அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நாம எதையாவது ஒன்றத்தை விளங்கி வைக்கக்கூடாது. அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அதன்படி நம்ம செயல்படணும். இப்போ அறியாமையை நீங்கிறது நம்ம மீது கடமை தானே. அதற்காக வேண்டி இந்த மசாயில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அடுத்து, என்னென்ன காரியங்கள் செய்கின்ற காரணத்தினால நோன்பு முறிஞ்சிடும், அதை கலா செய்கிறது நம்ம மீது வாஜிப், கட்டாயம். அது என்ன விஷயங்கள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமா, மருந்து சாப்பிட்டோம், மருந்து சாப்பிட்டதுனாலேயோ தண்ணி குடிக்கிறதுனாலேயோ நோன்பு முடியாது. இந்த சட்டம் இவருக்கு தெரியல. சரி, சாப்பிட்டோமே, தண்ணியை குடிச்சிட்டோமே, நோன்பு முடிஞ்சிச்சு போல இருக்குன்னு அதுக்கடுத்து மறுபடிக்கும் சாப்பிட்றாரு, மறுபடிக்கும் தண்ணியை குடிக்கிறார். அப்போ என்ன ஆகிடும்? நோன்பு முடிஞ்சிடும், இவர் கலா செய்ய வேண்டும்.
அதே போல உணவாக பயன்படாத பொருள்கள் அப்படின்னு இருக்குது. சின்ன சின்ன கல், மண், காகிதம், பஞ்சு, இந்த பாய்க்குச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் தொண்டை அடைந்து விட்டால், விழுங்கிவிட்டால், ஏதோ ஒரு காரணத்தினால விழுங்கிட்டோம், ஏதோ ஒரு சூழ்நிலையினால விழுங்கிட்டோம், அப்போ நோம்பு முறிஞ்சிடும், தலா செய்ய வேண்டும். பற்கள்ல இருந்து வரக்கூடிய ரத்தம் தொண்டைக்குள்ள போயிட்டா, வாய்க்குள்ள போயிட்டா, அப்ப நோம்பு முறிஞ்சிடும், தலா செய்யணும். பீடி, சிகரெட்டு, மூக்குப்படி இவைகளெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய சமாச்சாரங்கள். வாய் கொப்பளிக்கும் போது தவறுதலாத்தான் தண்ணி உள்ள போச்சு. வாய் கொப்பளிக்கும் போது தவறுதலாக தண்ணி போனாலும் நோம்பு முறிஞ்சிடும். கவனமால வாய்க்கு பிடிச்சிருக்கணும். அதனால என்னை அறியாமத்தான் போயிடுச்சு, தவறித்தான் போயிடுச்சு, இந்த சமாதான பேச்சுக்கே இடம் இல்லை, நோன்பு அதை முறிச்சிடும். ஊதுபத்தியினுடைய புகை, நீராவி, இந்த மாதிரி விஷயங்கள் யதார்த்தமாக படுகிற பொழுது அது நோம்பு முறிக்காது. ஆனால் நீராவி குடிக்கணும்னே உட்கார்ந்துருக்கிறாரு, மூக்கு வழியாக புகை போகுது இல்லையா, ஊதுபத்தியினுடைய புகையை வேண்டுமென்றே மூக்கில் நுழைக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அது நோம்பை முறிச்சிடும். அதன் மீது தலா கட்டாயமானதாக இருக்குது. இதெல்லாம் நோன்பையும் முறிக்கும். அதை ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு கலா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம். அதே போல இனிமா செலுத்துதல், இனிமா செலுத்துறதுனால நோன்பு முடிஞ்சிடும். அப்புறம் ஆசனவாய் வழியாக அதனுடைய உள்புறத்தில் மருந்து தடவுறது. ஆசனவாயினுடைய மலம் வரக்கூடிய பாதை, அந்த ஆசனவாயினுடைய உள்புற பகுதியில் மருந்து தடவுனா அப்பையும் நோன்பு அதை முடிச்சிடும். அதே போல வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இன்ஹேலர் பயன்படுத்தினா நோன்பு முடிச்சிடும். தாங்க முடியாத பசியின் காரணத்தினால என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியலை, கைகாலெல்லாம் உதறுது, படப்படப்படன்னு வருது, நோன்பு இதுக்கு மேலே என்னால் தொடர முடியலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நோன்பு முடிக்கிறார். அப்போ இவர் நோன்பு முடிச்சிடும். பிறகு அவர் கலா செஞ்சுக்கிறோம். இவர் மேலே இந்த தண்ட பரிகாரம் வராது, குற்றத்தொகை, பரிகாரத்தொகை எதுவும் வராது. ஏன்னா தன்னால் முடியலைங்கிற ஒரு இக்கட்டான நிலையில் தான் வந்துச்சார். ஆனால் கலா செஞ்சா போதும். இவைகளெல்லாம் கலா செய்வது அவசியம் என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வரக்கூடிய திங்ஸ், சமாச்சாரங்கள். சரி, நோன்பும் முறிஞ்சிரும், தலாவும் செய்யணும், அதோட கூடுதலா தண்ட பரிகாரமும் செலுத்தணும். அதுக்கு பேர் கஃபாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்றே நோன்பை விடுவது. நீர்த்து வச்சு நோன்பெல்லாம் வச்சாரு, மதியானத்துக்கு பிறகு எந்த காரணமும் இல்லாம வேண்டுமென்றே நோன்பை விடுறாரு, நோன்பை முறிக்கிறார். இவருக்கு நோன்பு முறிஞ்சிருச்சு, கலா பண்ணணும், இதற்கு தண்ட பரிகாரம் செலுத்த வேண்டும். ரெண்டாவது, நோன்பு வச்சிருக்கிறோங்கிற சிந்தனையோட உடல் உறவு கொள்வது, மனைவிடத்தில் உறவு வைத்துக் கொள்வது. இவருக்கும் நோன்பு முறிஞ்சிருச்சு, கலா செய்யணும், தண்ட பரிகாரமும் இவர் மீது கட்டாயமாக இருக்கிறது. சரி, அந்த தண்ட பரிகாரம்னா என்ன? அதுக்கு பேர் கஃபாரான்னு சொல்லுவாங்களே. கஃபாரானா அதை பற்றிய விவரம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால முடியுமான்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி சில்மிஷ வேலைகளை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நோன்பு முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், 60 நாளைக்கு தொடர்ந்து நோன்பு வைக்கணும். இதுதான் தண்ட பரிகாரம். அதுல ஒரு நாள் விட்டுட்டா கூட மறுபடியும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி 60 நாட்கள் நோன்பு வைக்கணும். வச்சாதான் அந்த வேண்டுமென்றே நோன்பை விட்ட அல்லது அது மாதிரியான நோன்பை குறித்த அந்த குற்றத்திற்கு ஒரு பரிகாரம் செய்தவராக ஆகுவார். சரி, நோயாளியா இருக்கிறாரு, ரொம்ப முதுமை அடைஞ்சவராக இருக்கிறாரு, இவர் மேல ஒரு தண்ட பரிகாரம் வந்துருச்சு, கஃபாரா வந்துருச்சு, இவர் எப்படி அந்த கஃபாராவை நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னா அதற்கு அடுத்த ஒரு வழிகளை சொல்லி தர்றாங்க. இப்போ நோய் உள்ளவராக இருந்தார், முதுமை அடைந்தவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்போ 60 நோன்புக்கு, தொடர்ச்சியான 60 நோன்புக்கு பகரமா 60 ஏழைகளுக்கு 2 வேளை உணவு கொடுக்கணும். 60 ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரே ஏழைக்கு 60 நாள் கொடுத்தாலும் சரி, உணவு கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய பரிகாரத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்போ கஃபாரா கொடுக்கக்கூடிய அந்த உணவு கொடுக்கலாம், அல்லது ஏதாவது தானியமாகவோ தானியத்தினுடைய கிரயத்தையோ கொடுக்கலாம் 60 ஏழைகளுக்கு. அந்த தானியத்தினுடைய அளவு என்னன்னா, ஃபித்ரா பணம் கொடுக்குறோம் பாருங்க, ஃபித்ராவுடைய தானியம் கொடுக்குற பாருங்க, 2 கிலோ, 2.5 கிலோ, 2,400 அப்படின்னு. கொஞ்சம் அதிகபட்சமாக 3 கிலோ கூட கொடுக்கலாம். ஒரு துல்லியத்துக்காண்டி தான் அந்த கணக்கு சொல்லப்படுது, கூடுதலாக கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அதனுடைய அளவை மதிப்பிட்டு, ஃபித்ராவுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த அளவை மதிப்பிட்டு அதை என்ன செய்யணும், தானியமாகவோ அல்லது கிரயமாகவோ 60 ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது யாருக்கு? நோயாளிகளாக உள்ளவர்களுக்கு, தள்ளாத முதுமை வயது அடைஞ்சவங்களுக்கு.
இவர்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய ஒரு சலுகை, பரிகாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம். அப்புறம் கடந்த வாரத்திலே சொல்றதாக நம்ம சொல்லியிருந்தோம் ஃபித்யாவை பற்றிய விவரம். அதாவது நோன்பே வைக்க முடியாத ஒரு நிலையில உள்ளவர், அது நோயின் காரணத்தினால இருக்கலாம், தள்ளாத முதுமையின் காரணத்தினால இருக்கலாம், அல்லது பலவீனத்தின் காரணத்தினால இருக்கலாம். இனிமேலும் இவரால் நோன்பே வைக்க முடியாது எதிர்காலத்தில் கூட. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவருடைய உடல்நிலை பெற்றிருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த வழிகளை, அதற்கான சலுகைகளை இஸ்லாம் நமக்கு தெரிந்தது. அதுல என்ன ஷரத்து அப்படின்னு சொன்னா, இவர் என்னைக்காவது சுகம் பெற்றுடுவார் அப்படிங்கிற ஆதரவு இருந்துச்சுன்னா அவருக்கு இந்த ஃபித்யா வராது. நோன்புக்கு பகரமான ஒரு நிவர்த்தி, ரமலான் நோன்பு வைக்கிறதுக்கு போல இதை செஞ்சா போதும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சலுகை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவர் சுகம் பெற்றுவாரு, அவர் வலு பெற்றுவாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அதே போல இவர் நிரந்தரமாகவே எப்பொழுதுமே நோன்பு வைக்க சக்தி பெற மாட்டார்னு சொல்லிட்டாங்க, மருத்துவர்களே சொல்லிட்டாங்க. ஆனா அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டார். எல்லாம் இப்படி சொல்லிட்டதுனால ஃபித்யா கொடுத்தாரு, இந்த நோன்புக்கு பகரமான அந்த தொகையை கொடுத்தாரு. ஆனா ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி, ஏதோ ஒரு அதிசயம் நடந்துச்சுங்கிற மாதிரி மீண்டும் பழைய சுகத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த ஃபித்யா தள்ளுபடி ஆயிடும். அதாவது அது தர்மத்தினுடைய கூலி கிடைக்கும், ஆனா அவரை தலா செய்யணும், விட்ட நோன்பையெல்லாம் தலா செய்யணும். அதே போல ரம்ஜான் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபித்யா கொடுத்தான்னு வச்சுங்களேன், இந்த நோயாளி, அந்த முதுமை அடைந்தவர், அந்த பலகீனமா உள்ளவர், எதிர்காலத்தில் இனிமேல் அவரால் நோன்பை வைக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுல நிலையை அடைஞ்சவர் ரமலானுக்கு முன்பாகவே அந்த ஃபித்யாவை கொடுத்தாருன்னா அது செல்லுபடியாகாது. ஏன்னா ரமலான் மாசம் வந்தா தான் அவர் மீது கடமையே ஆகும். அதனால ரமலானுக்கு முன்பாகவே அவர் அதை கொடுத்துட்டாருன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரமலான் வந்ததுக்கு பிறகுதான் கொடுக்கணும். மேக்சிமம் அந்த ரமலானுடைய மாசத்திலேயே கொடுத்துடுறது சிறந்ததாக இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், எதெல்லாம் நோன்பு முறிக்காது, எவைகளெல்லாம் நோன்பு முறிச்சு தலா அவசியமாகும், எதுவெல்லாம் நோன்பையும் முடிச்சு தலாவும் செஞ்சு கப்பாராவும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த சுருக்கமான நேரத்தில் முக்கியமான மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்தது மாதிரி தீர்வு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நம்மிடத்துல தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். நம்ம கிதாபுகளை பார்த்து சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இது நோன்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து ஒரு பிரதானமான கடமை அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கிறது. ஏராளமான இடங்கள்ல திருமறையில அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜக்காத்துங்கிற ஒரு பாடம், ஜக்காத்துங்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்துல ஒரு மனிதன் எதையெல்லாம் ஆய்வு செய்யறான், எதையெல்லாம் யோசிக்கிறான், இது ஏன் இப்படி உருவாகுச்சு, இது ஏன் இப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதாகலாம் ஆராய்ச்சி பண்றான். ஆனா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஆய்வு செய்ய மறந்து விடுகிறான். அதை அறிவதற்கு மட்டும் அவன் தயாராக இல்லை, ஆயத்தமா இருக்கிறது இல்லை. அதனால அல்லாவே நினைவுபடுத்துறான். 51வது அத்தியாயம் 56வது வசனத்துல, வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய வணக்கங்கள் 2 வகையா இருக்குது. ஒண்ணு உடல் ரீதியான வணக்கம், இன்னொன்னு பொருள் ரீதியான வணக்கம். உடல் ரீதியான வணக்கம் தான் தொழுகை, பொருள் ரீதியான வணக்கம் தான் ஜக்காத். இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு மத்தியில இணைப்பை, பிணைப்பை, தொடர்பை ஏற்படுத்த வல்லது, ஏற்படுத்தக்கூடியது. அதான் தொழுகைங்கிறது. அதே மாதிரி இந்த ஜக்காத் என்பது என்ன வேலையை செய்யுதுன்னா, அடியார்களுக்கு மத்தியில தொடர்பை ஏற்படுத்தும், அடியார்களுக்கு மத்தியில ஒரு பரஸ்பர உதவி மனப்பான்மையை ஏற்படுத்துது, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஏற்படுத்துது, இரக்க சிந்தனையை ஏற்படுத்துது, புரிந்துணர்வை ஏற்படுத்துது, இன்னும் நிறைய சொல்லலாம். இதுதான் ஜக்காத்துல இருக்கக்கூடிய மகிமை, நுட்பம். அல்லாஹ் விதிச்சிருக்கக்கூடிய பிரதானமான கடமைகளில் ஒன்று. இந்த ஜக்காத்துங்கிறது ஏழைகளுக்கு தரக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. அதை நம்ம விளக்கணும். இப்ப ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய இந்த உரிமையை மறுக்கிறதுனால, இந்த உரிமையை செலுத்தாத காரணத்தினால சமுதாயத்துல நிறைய பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது. சமூக கொடுமைகள், சமூக வன்கொடுமைகள்னா நிறைய பெருகி போறதுக்கு காரணம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய இந்த உரிமை போய் சேராத காரணத்தினால. அவர்களுடைய சாபக்கேடு, அவர்களுடைய பத்துவா சமுதாயத்துல கொடுமைகளாக தலைவிரிச்சு ஆடுது. அவங்க கையேந்தி சாபமிட வேண்டிய அவசியம் இல்லை.
வாய் விட்டு புலம்பி பத்துவா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய பரிதாப நிலையை வேடிக்கை பார்க்கிறோம் பாருங்க. அந்த அவர்களுடைய பரிதாபகரமான நிலைப்பாடே ஒரு பெரிய சாபக்கேடு தான் சமுதாயத்துக்கு. அதனால ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அது உரிமை என்பதாக இஸ்லாம் பார்க்கிறது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்றான். நீ செலவு செய்யணும் மொட்டையா சொன்னா அடியா இப்படியும் குசும்பா நினைப்பான். என் பணத்தை நான் ஏன் கொடுக்கணும், என் காசை நான் ஏன் கொடுக்கணும். அதனால அல்லாஹ் எப்படி வார்த்தை பிரயோகம் பண்றானா, நாம் வழங்கியவற்றிலிருந்து கொடுங்கள். எல்லாமே நான் கொடுத்ததப்பா, நீ ஒண்ணுமே கொண்டு வரலையே, எதையும் கொண்டு போறது இல்லையே, இடைப்பட்ட காலங்கள்ல உனக்கு எதுக்கு வெட்டி பந்தா, கொடுனா கொடுக்க வேண்டியதானே. இதான உலக நியதி. ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளி வேலையாள்கிட்ட சொல்றாரு, நார் வருவார் கொடு, 100 ரூபா கொடு அப்படின்னு சொல்றாரு. 100 கொடுக்க மனசு இல்லை அவருக்கு, 90 ரூபாய் கொடுக்குறாரு, போதும் உனக்கு. முதலாளி கேள்விப்பட்டார், என்ன செய்வார், ஒருத்தனுக்கு கொடுக்க சொன்ன உதவியை சரியா கொடுக்கலைன்னா அவனுக்கு கொடுத்துருக்கிற பதவியை பிடிங்கிடுவார். முதலாளிக்கு கோபம் வரும். அரசாங்கத்திடமிருந்து முறையாக நமக்கு வரக்கூடிய உதவி நல திட்டங்கள் இருக்குது, சலுகைகள் இருக்குது. அந்த அரசாங்க அலுவலர் ஊழியர் அழுதழுதுக்கிட்டு கொடுக்குறான், முணங்கிக்கிட்டே கொடுக்குறான். நம்ம என்ன புலம்புவோம், அப்பட்டு சொத்தா அழுதழுதுக்கிட்டே கொடுக்குறான், முணங்கிக்கிட்டே கொடுக்குறான். கொடுனா கொடுத்துட வேண்டியது தானே. இப்போ நமக்கு ஒரு நியாயம், சரிய சட்டத்துக்கு ஒரு நியாயமா? அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றா, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இருக்கிறதுனால தானப்பா கொடுக்க சொல்றேன். நீ பக்கீரியா வெறுங்கையா இருக்கிறவனையா கொடுக்க சொல்றேன்? எக்கச்சக்கமா இருக்குது. 1 கோடி ரூபாய்க்கு 2.5 லட்சம், 1 லட்சம் ரூபாய்க்கு 2500. ஏன் இந்த 2500 பாக்குற? மிச்சத்தெல்லாம் கொடுத்தது யாரு? நான் தானே. நான் நினைச்ச வியாபாரத்தை லாசாக்கலாம்ல, நான் நினைச்ச உனக்கு இழப்புகளை ஏற்படுத்தலாம்ல, பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்ல, நோயை கொடுக்கலாம்ல, இயற்கை சீற்றத்தை கொடுக்கலாம்ல, ஏன் தரமட்டமாக்கலாம்ல. நீ அந்த 2000 கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் எதுக்கு பாக்குற? மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை பாரு. மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் வார்த்தையை இப்படி பயன்படுத்துறதுல, பிரயோகப்படுத்துறதுல உள்ள நுணுக்கம் தான். நாம் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எல்லாரையும் பணக்காரர்களாகவே அல்லாஹ் படைச்சிட்டானா வாழ்க்கை முடங்கிடும். எல்லாரையுமே ஏழைகளாக அல்லாஹ் படைச்சிட்டானா ஜக்காத்துங்கிற அந்த அமலுக்கே வேலை இல்லாமல் போயிடும். அதனால அல்லாஹ்தஆலா 2 சாரார்களுடைய வேலைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக மக்களை 2ஆ பிரிக்கிறார். ஏழைகளாகவும் பணக்காரர்களாகவும் பிரிச்சு, இது அல்லாஹ்வுடைய நீதி. அப்பத்தான் உலகம் இயங்கும், சமூக வாழ்க்கை இயங்கும். இந்த அல்லாஹ்வுடைய நியதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், குடு ஜக்காத். இந்த அல்லாஹ்வுடைய நியதிக்கு நான் பலிகாடாவாக தயாராக இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். எதை நீங்க தெரிஞ்சுவீங்க? அல்லாஹ் ஒரு நியதியை வச்சிருக்கிறாங்க, அந்த நியதிக்கு நான் உடன்படுகிறேன் என்பது ஈமானுடைய சின்னம் அல்லவாது, ஈமானுடைய சிகரம் அல்லவாது. அல்லாஹ் தனக்கென்று ஒரு நியதியை வச்சு இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறான், மனிதர்களுடைய வாழ்க்கையை நிர்மாணித்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புவிதல் செயல் தானே இந்த ஜக்காத்து. அந்த அடிப்படையில் தான் ஜக்காத்துங்கிற கடமையை நிறைவேற்றுறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த ஜக்காத்தை கொடுக்கும்போது நம்ம பெருமையாக நினைச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு இந்த ஏழை ஒரு காரணமாக இருக்கிறார். இந்த ஏழை நமக்கு ஒரு உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படித்தான் நம்முடைய சிந்தனை ஓட்டம் இருக்கும். ஜக்காத்துங்கிற கடமையை நிறைவேற்றும் போது நம்முடைய உள்ளத்தை எப்படி தடகாத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்தை செய்யறதன் மூலமாக அபரிமிதமான கூலிய மறுமையில அல்லாஹ் எனக்கு கொடுக்க போறான், அதற்கு ஒரு உபகாரமாக இந்த ஏழை இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் நமக்கு இருக்கணும். ஏன்னா கியாமத்து நாளுடைய நெருக்கத்துல நம்ம கொடுக்குற ஜக்காத்தை வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, அலையணும். அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிச்ச ஆளை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஈஸியா கிடைக்கிறாங்க, இன்னைக்கு இலகுவா கொடுக்க முடியுது. அதனால இவர் நமக்கு உபகாரம் பண்றாருங்க, நமக்கு ஒரு உதவியாளராக இருக்கிறார், மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கு இவர் நமக்கு உதவி செய்பவராக இருக்கிறார் என்ற சிந்தனை தான் நமக்கு இருக்கணுமே தவிர, தான் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மூலமாக பெரிய அளவுல சாதனை படைச்சிட்டோம் என்பதாக நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஏழையுமே ஷரியத்தினுடைய பார்வையில ஒவ்வொரு ஏழையும் ஒவ்வொரு பணக்காரருக்கும் மறுமையில விடுதலை பத்திரம் வாங்கி தர்றாரு. நரகத்துக்கு போயிடாம விடுதலை பத்திரம் வாங்கி தரக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு ஏழையும் இருக்கிறார்.
அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையின் கீழ் தான் இந்த ஜக்காத்து நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறதுங்கிற சிந்தனை மனப்பான்மையை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஹதீஸ்ல வருகிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பணக்காரர்களுக்கு முன்பு 500 வருஷங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஏன் இவங்க 500 வருஷமா நிறுத்தி வைக்கப்படுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு பதிச்சுட்டு தான் போகும். ஆடிட்டிங் வேலை நடக்கும். எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி செலவழிச்சிங்க, எப்படி சேமிச்சிங்க, எல்லா கணக்கு வழக்கையும் ஒப்படைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி 500 வருஷம். அதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையின் கீழ் தான் இருசாரார்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாதிரி ஜக்காத்துடைய பணத்தை நம்ம கொடுக்கும் பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, இதனுடைய நன்மையை முழுசா நமக்கு கொடுத்துருவானா அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடான ஒரு நிலை இருக்கணும். ஒரு அச்சத்தினுடைய ஒரு நிலையில தான் இந்த ஜக்காத்தினுடைய கடமையை நம்ம நிறைவேற்றணும். பெருமையினுடைய உச்ச நிலையில இருந்துகிட்டு கொடுக்கக்கூடிய அமல் கிடையாது இது. அப்படிப்பட்ட ஒரு இபாதத்து கிடையாது இது. அதனால அதையும் நம்ம கூடுதலாக வழங்கி வச்சுக்கிறோம். எதற்காக வேண்டி நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் எதையாவது ஒரு எண்ணத்தை போட்டு நம்முடைய நன்மையை களவாடி விடக்கூடாது என்பதற்காக தான் சொல்லுகிறேனே தவிர கொடுக்கக்கூடியவர்களை சங்கடப்படுத்துவதற்காக நான் சொல்லலை. ஏன்னா ஜக்காத்து கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒரு ஈமான், வலுவான ஈமான் வேணும். மனுஷன் நீங்க பணத்துக்காக வேண்டி தானே காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடுறான், தூங்காம சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காம. பணம் 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 இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அலைமோதக்கூடிய எண்ணங்கள். அப்படி சேர்த்து வச்ச பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. ரமலான் மாசம் வந்த உடனே கொடுக்குறாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஈமானுடைய நிலையில உள்ளவரா அப்படி கொடுப்பாரு? அதனால அல்லாஹ்வுக்கு அபரிமிதமான கூலியை கொடுப்பான். எதற்காக அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த கடமையினுடைய நோக்கத்தை நம்ம விளங்கிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஷைத்தானுடைய குறுக்கீடுகள் இருக்கிறார். ஷைத்தான் நம்முடைய நன்மைகளை களவாடுறதுல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அதற்காக வேண்டிதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இல்லை ஒரு ஆயத்தில் சொல்றான், 4வது ஜுஸுவினுடைய ஆரம்பம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய ஆயத்து, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹ் தனது அருளினால் அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை கஞ்சத்தனத்தால செலவு செய்யாம வச்சுக்கிட்டு ஹுவ கைருல் லஹும், அதுதான் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க நினைக்க வேணாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது தீயது, அது கெட்டது. கஞ்சத்தனத்தால பொருளாதாரத்தை செலவு செய்யாம, கடமையான ஜக்காத்தை கொடுக்காம சேமிச்சு வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த செல்வங்களை எல்லாம் நாளை மறுமை நாளையில அவர்களுடைய கழுத்துல மாலை போடப்படும், அரிகண்டம் ஏற்றப்படும், மாலையாக போடப்படும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆயத்துல சொல்றான். என்ன மாலை? ஒரு மாப்பிள்ளையா மாலை போட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு போறதுக்கு? என்ன மாலை? அது பூ மாலையும் இல்லை, பாமாலையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அது பாம்பு மாலை அப்படின்னு. அதுவும் விஷப்பாம்பு கழுத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனுடைய விஷப்பல்லால அவனுடைய தாடையில கொத்திக்கிட்டே இருக்கும். நான் தாண்டா ஓஞ்செல்வோம், நான் தாண்டா ஓஞ்செல்வோம் சொல்லிக்கிட்டே கொத்தும். இதுதான் அந்த மாலை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ஆயத்துல சொல்றான் என்று ஆயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. இதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்க, 3வது அத்தியாயம் 178வது வசனம், வலா யஹ்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம். இறை நிராகரிப்பாளர்களை பத்தி சொல்றாங்க. அவங்க ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறது என்ன, அல்லாஹ்வே நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான், நிறைய கொடுக்குறான். போற இடமெல்லாம் வருமானமா இருக்கு, செல்வம் கொளிக்குது. அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு இடிச்சு ஒரு வார்த்தையை சொல்றான். அவங்க நினைச்சிட்டு இருக்கிற வேணா, அன்னமா நும்லி லஹும் கைருல் லிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுக்காமல் நாம் தாமதித்து வைத்திருப்பதெல்லாம் அவர்களுக்கு நல்லதாக இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன வேண்டாம். இன்னமா நும்லீலகும், உடனுக்குடன் தண்டனை கொடுக்காம அதை நம்ம தாமதப்படுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? எஸ்தாது இஸ்மா, இன்னும் நல்ல பாவம் செய், எவ்வளவு செய்யணுமோ செய். அவர்கள் மேலும் மேலும் பாவங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறோம், தாமதித்து வைத்திருக்கிறோம். அப்படித்தான் அவங்க விளங்கணும். தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைக்க கூடாது, தாமதிச்சு வச்சிருக்கிறோம், அதுதான் உண்மை. வலகும் ஆதாபும் முகின், அவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. இப்படி இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய எப்படி ஒரு கண்டிச்சு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யறானோ, அதே மாதிரி அல்லாஹ்வால விதிக்கப்பட்ட கடமையான ஜக்காத்தை
கஞ்சத்தனத்தால, கருமித்தனத்தால, பொருளாதார பேராசையினால கொடுக்காம சேமிச்சு வச்சுக்கிட்டா ஏதோ நம்ம விவரமா செயல்பட்டதாக, திறமையாக செயல்பட்டதாக, பொருளாதாரத்தை பெரிய அளவில் மிச்சப்படுத்திட்டதாக, ஏதோ செல்வ பெருக்கு ஏற்பட்டு விட்டதாக நாம் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் விட்டு வைக்கிறான் என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய பாணியை விட்டு வைக்கிறது. உடனுக்குடன் தண்டனையை கொடுத்தானா இந்த உலகம் தாங்காதுங்க. ஒரு நிமிஷம் கூட நம்ம உயிர் வாழ முடியாது. அல்லாஹ் உடனுக்குடன் கோபத்தை வெளிப்படுத்தி தண்டனை இறக்கினான். அப்போ பொருளாதார ரீதியாக நாம் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு பொருளாதார ரீதியாகவே தண்டனை கொடுத்து பொருளாதார அடியை அல்லாஹ்ல ஏற்படுத்தாம ஏன் விட்டு வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் அல்லாஹ்ல விட்டு பிடிக்கிறது, போக விட்டு பிடிக்கிறது. இப்படியாக அவனுடைய திருமறை வசனத்துல தெளிவாக சொல்லிவிட்டான். அதே போல செய்யக்கூடிய தர்மங்களை, ஜக்காத் உட்பட எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய தர்மங்களை தரமாக செய்யணும், நல்லதையே கொடுக்கணும். அதையும் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத், நல்லவற்றையே நீங்கள் பிறருக்கு செலவு செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினதுல எவ்வளவு நல்லது இருக்கும், தரமானது இருக்கும், அதை பிறருக்கு கொடுங்க. வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன, கெட்டவற்றை தேடி செலவழிக்க நாடாதீர்கள். ஜக்காத்து செக்ஷன் எங்கிருக்குன்னு தேடி போகாதீங்க. ஜவுளி கடைக்கு, ரெடிமேட் கடைக்கு, உங்க மனசு எதை விரும்புமோ அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. அதனால அல்லாஹ் ஆயத்துல இதை தெளிவாகவே சொல்லிட்டான். ரொம்ப மலிவான மட்டமான இந்த மாதிரியான பொருள்கள் எங்க இருக்குதுன்னு தேடி பார்த்து அதை செலவு செய்யணும்னு நினைக்காதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க, 3 நாளைக்கு முன்னாடி வச்ச மீன் குழம்பு கூட வச்சு வைப்போமா? அல்ல காஞ்சு போன ரொட்டி துண்டை சூடு பண்ணி அவங்க தட்டில் வைப்போமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நிச்சயமா வைக்க மாட்டோம். நமக்கும் முகசுளிப்பு ஏற்படும், அவங்களுக்கும் முகசுளிப்பு ஏற்படும். அப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம் ஏழைகளுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆணையின் காரணமாக கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக கொடுக்குறோம். அதனால அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், உண்மையிலேயே ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தார். ஏமாற்று பெறுவடிகள் இந்த கணக்கில் வரமாட்டாங்க, பட்டியலுக்கு வரமாட்டாங்க. ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஆணையின் காரணமாக நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அல்லாஹ்வுடைய விருந்தாளி, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளே நம்ம அப்படி தரமா கவனிக்கும் போது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி செயல்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் அவனுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு தரமானதாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது. ஆனால் ஜவுளி கடைக்கு போனா அவன் காஸ்ட்லியான செக்ஷனுக்கு கூட்டிட்டு போலாட்டாலும் பரவாயில்ல, ஒரு நடுநிலையான நடுத்தரமான ஒரு செக்ஷன்லையாவது நம்மளுக்கு அந்த கைலியவோ அதையே எடுத்து போடலாம் இல்லையா? அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷனே ஒதுக்கிட்டாங்க. ஜக்காத்தா நீங்க அங்கிட்டு வாங்க அப்படின்னு. இது என்ன கலாச்சாரம் அப்படிங்கிறது தெரியும். எப்படி ஜவுளி கடைகள்ல இஸ்லாமியர்கள் உருவம் பொறித்த ஆடைகளை வாங்க மாட்டார்கள் என்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, அதை கண்ணுல கூட காட்ட மாட்டாங்க, அதை முன்னாடி கூட வைக்க மாட்டாங்க. நம்ம வாங்க மாட்டோங்கிறது அவ்வளவு கன்ஃபார்மா அவங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை எப்படி அவங்க மனசுல ஆழமா நம்ம பதிச்சிட்டோமோ அதே மாதிரி ஜக்காத்தாக கொடுக்கப்படக்கூடிய துணிமணிகள் தரமானதாகத்தான் இருக்கும். காஸ்ட்லியா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஓரளவு நம்ம விரும்புகிற அளவுக்காவது இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அவர்களுக்கு பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த ஆயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த ஆயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்புறம் அல்லாஹ்தஆலா ஒரு 4வது ஜுஸுனுடைய ஆரம்பத்தில் சொல்றான் இதே விஷயத்தை வலியுறுத்தி, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகிற ஒன்றை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற மாட்டீர்கள், சுவனத்தை அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆயத்திலையும் சொல்லி அல்லாஹ்தஆலா வலியுறுத்துறான். ஏன்னா ஜக்காத்து வாங்குறாங்க தானே, இவங்களுக்கு இதை கொடுத்தா போதும் அப்படின்னு மட்ட ரகமானதையும் மலிவானதையுமா தேர்வு செஞ்சு கொடுத்தோம்னா இது அவர்களுடைய ஏழ்மை நிலையை குத்தி காட்டுறது மாதிரி ஆகுது. நீ இருக்கிற லட்சணத்துக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்புறம் அல்லாஹ்தஆலா மறுமையில நீ கொடுத்த ஜக்காத்து லட்சணத்துக்கு இது போதும்னு நன்மையை சுருக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான முறையில் நம்முடைய ஜக்காத்து செலவிடுதல் என்பது இருந்து விட்டால் எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம பாஸ் ஆனா கூட இந்த ஜக்காத்துங்கிற சப்ஜெக்ட்ல அரியர் விழுந்துடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆயத்து நம்மளுக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை என்றால் யார் அதையும் கூட தெளிவாக சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார். தர்மம் கொடுக்க சொன்னாங்க, ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ்வும் சரி அவனுடைய தூதரும் சரி 2 பேருமே ஏழைன்னா யார், யாருக்கு கொடுக்க
நீங்கள் நபர்களை தேர்வு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, லைஸல் மிஸ்கீனுல் லதீ தருத்துஹுல் உக்லத்து அலல் உக்லதானி. ஓரிரு கவல உணவுக்காக அலைஞ்சான், ஊர் முழுவதுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறவர், மக்களை சுற்றி சுற்றி வரக்கூடியவர், மக்களை மொச்சிக்கிட்டே இருக்கிறவர், இப்படி ஊர் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றி சுற்றி வரக்கூடிய மக்களையே மையப்படுத்தி இதே வேலையை அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஓரிரு கவல உணவுக்காக வேண்டி அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் ஏழை அல்ல. வலாக்கினில் மிஸ்கீன் உள்ளதி லைசலகுனா. அந்த மிஸ்கீன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாழ்வாதாரத்துக்கு தேவையான சாதனங்கள் அவரிடத்துல இல்லைங்கிறது உண்மை, வருமானம் பத்தலைங்கிறது உண்மை, ஏழ்மை நிலை அவருடைய வீட்டில் குடிகொண்டிருக்கிறது உண்மை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பிறரிடத்துல கேட்கறதுக்கு வெட்கப்படக்கூடியவர், அவ்வளவு சீக்கிரத்தில் யார்த்தையும் கேட்ட மாட்டார். அவுலா யஸ்அலுன்னாஸ இல்ஹாஃபா. அப்படியே கேட்க வேண்டிய தருணம் வந்தா கூட குழஞ்சு குழஞ்சு கேட்க மாட்டார். அதுக்குன்னு தனி பாஷை இருக்கு, அதுக்குன்னு தனியா நிக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி விதம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் குழஞ்சு குழஞ்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். ஒண்ணு கேட்கிறதையே தவிர்த்து பத்தினித்தனத்தோட வாழ்வார், வெட்கப்படக்கூடியவர். அப்படியே கேட்டா கூட குழஞ்சு குழஞ்சு கேட்க மாட்டார். இப்படிப்பட்டவர் தான் ஏழை. தேர்வு செய்யுங்கள். இப்படிப்பட்டவருக்கு உங்களுடைய ஜக்காத்து போய் சென்றடைய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நன்மைகள் கனமானதாக இருக்கும். மீசான் தராசன் நிரப்பும். புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே விஷயத்த அல்லாஹ்வும் ஆயத்துல சொல்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். அவரை பற்றி அறியாதவர்கள், அந்த ஏழையை பற்றி முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாதவர் அந்த ஏழையை பார்த்த உடனே நினைப்பாராம், அகனியா ஒரு வசதியா இருப்பார் போல இருக்கு, அவருடைய நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்களை பார்த்தா இவர் எந்த தேவையும் இல்லாத ஒரு நல்ல தன்னிறைவு பெற்றவராக இருப்பார் போல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு. அவரை பற்றி அறியாதவர் என்ன விளங்கி கொள்வார்? அகனியா மினத் தஅஃஃபுஃப். அவருடைய பத்தினித்தனத்தை பார்த்து விட்டு, அந்த பற்றற்ற தன்மையை பார்த்து விட்டு இவர் செல்வந்தரா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய வெளித்தோற்றம் அமைந்திருக்கும் என்று 2வது அத்தியாயம் 273வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு யாருன்னு போய் கொடுக்கிறது? வாய் விட்டு கேட்கிறவங்க, இதே வேலையா திரியறவங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்கறதுக்கு யார் இருக்கிறா? இப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல நமக்கு ஆர்வம் இருக்கிறா? அதுக்கு ஆயத்தப்படுறோமா? ரிஸ்க் எடுக்கிறோமா? எடுத்தோம் என்று சொன்னால் அதுல தாங்க பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அதுல தான் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுல தான் நமக்கு நன்மைகளும் குவாலிட்டியா இருக்கும். தரமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும். அதிகப்படியான ரெட்டிப்புக்கு மேல ரெட்டிப்பு நமக்கு கிடைக்கும். நோவாம நொங்கு திங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா வாங்குறவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதாரத்துல மக்கள் கீழ்நிலையில் இருக்கிறத எந்த மாற்றமும் ஏற்படாம அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். சோம்பல் கொள்ளாம, சங்கடப்படாம, இதை கஷ்டமா நம்ம எடுத்துக்காம சரியான முறையில விசாரிச்சு இதற்குரிய அல்லாஹ் ரசூல் அடையாளம் காட்டி தந்த நபர்கள் யார் இருக்கிறாங்கிறத தேடி எடுத்து நம்ம அவங்களுக்கு உரிய முறையில போய் சேர்த்தோம்னா நல்ல கூட்டங்கள் நாம் கொடுக்கும் ஜக்காத்தை அனுபவிக்கும். இல்லைன்னா கொள்ள கூட்டம் தான் அனுபவிக்கும். அது பாட்டுக்கு வருஷம் வருஷமா அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த சமூக மாற்றமும் ஏற்படாது, எந்த விதமான ஒரு நல்ல முன்னேற்றமும் சமுதாயத்தில் ஏற்படாது. அதனால யாரு ஏழை அதை முதற்கொண்டு அல்லாஹ் ரசூல் நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு அடிப்படையில அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியில நம் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தபடியாக உரிய நபரிடத்தில் கொண்டு சேர்க்கிற விஷயத்துல நாம் சோம்பல்தனம் கொள்ளக்கூடாது. இதர இன்னும் பல அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய, அமல்கள் புரியக்கூடிய, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஆர்வத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாசத்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.